வணக்கம் மக்களே. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேசுறது இல்லை, பட் என்னையும் பேச வச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷனே வரலன்னு சொல்றீங்க, கிளிக் பண்ணாதான் வரும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் உதவி சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் நான் பேசுறதே இல்லை, பட் என்னை பேச வச்சுட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான ஃபுட் பிளாகர் ஆள், பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்லா வெயிட்டான ஆள் இர்ஃபான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இர்ஃபான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ வந்து அவுட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவரோட ஒய்ஃப் இந்த மாதிரி காரில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு யாரோ தேவைப்படுறவங்களுக்கு ஏதோ பொருள் ஏதோ கொடுத்துருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு வீடியோ ஷேர் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. வீடியோவில் வந்து பொருள் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க வந்து கார்ல இருந்து கொடுக்குறாங்க. நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற எண்ணத்துல பதட்டத்துல எல்லாரும் வந்து அவசர அவசரமா பொருள் வாங்குறாங்க. அது என்னமோ பெரிய ஒரு விஷயம் மாதிரியும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஏதோ கொள்ளக்காரங்களும் தப்பிச்சு வந்த மாதிரியும் என்ன இப்படி கொடுக்குறாங்க. ஏண்டா உங்களுக்குலாம் என்ன சொல்றது, எப்பவுமே பாவப்பட்ட மக்களை ஒரு வில்லனிசமாக்குறது உங்களோட வேலையா? உனக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், பொண்டாட்டி நீ அவ்வளவு பாதுகாப்பு பண்ணும் அப்படின்னா நீ வீட்டில் விட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உதவி பண்ணுன்னு நினைச்சுன்னா அது எதுக்கு வீடியோ எடுக்கிற? ஸோ வீடியோ எடுக்கிற, நீ ஒரு யூடியூபர், அதை காசு ஆக்குன்னு நினைக்கிற, ஓகே ஃபைன், நீ கொடுக்குற பணத்தை அந்த வீடியோல எடுத்துருவ, அது நல்லதான். பட் ஒய்ஃப் இதுக்கு நீ கூட கூட்டு போனேல, அப்ப எல்லாமே களத்துல இறங்கினா எல்லாமே இருக்கும். முண்டி அடிச்சு தான் வாங்குவாங்க. காருக்குள்ள இருந்து இறங்கி கொடுக்குற, நீ இறங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விசிபிலிட்டி, ஓ இவ்வளவு பொருள் இருக்கு, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க நினைக்கும். யோசிப்பாங்களே, சரி நமக்கு ஏதாச்சும் கிடைக்க நினைச்சிருப்பாங்க. பட் நீ காருக்குள்ள இருந்து கொடுக்குற, நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு இல்லாதப்பட்டவங்க வந்து முண்டி அடிச்சுட்டு வாங்கினா என்ன கையை உள்ள விட்டு வாங்குறீங்க? ஹே ஹூ அப்படின்னு இருக்க. அதான்டா புது பணக்காரனுக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசம். ஒன்னும் எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே 1008 பொதுநல வழக்கு வந்து இன்னும் மதுரை உச்ச நீதிமன்றத்துல இருக்கு, துணை கிளையில இருக்கு. அது போக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் உன் மேல கேசஸ் இருக்கு. இது போக குற்றவியல் நீதிமன்றத்துல 3 கேஸ் உன் மேல இருக்கு. வண்டி ஏத்தின வழக்கு, குழந்தை வந்து ஜென்ரல ரிவீல் பண்ண வழக்கு, எப்படின்னு சொல்லி ஒரு 3 வழக்கு வந்து உன் மேல இருக்கு. எதுவுமே உன்னால பண்ண முடியாது. ஏன்னா நீ இப்ப யாரோட சப்போர்ட்ல இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி யாரு வந்து உனக்கு எல்லா கேஸையும் உடைக்கிறாங்கன்னு தெரியும். நான் அவங்கள பத்தி பேச விரும்பல. அது உன்னோட கெய்னிங், நீ அவங்கள வளர்த்துக்கிட்ட, அவங்களோட சேர்ந்துக்கிட்ட, அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ற, எலெக்ஷன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ற, அதெல்லாம் பண்ற, அதனால அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. பட் அது ஒரு காரணமா வச்சுட்டு நம்ம மேல கேஸ் போட, நம்ம மேல கேஸே விழுகாது. தம்பி ரொம்பலாம் இல்லை, என்ன 2 வருஷம் தான், 2 வருஷம் கூட இல்ல, ஆட்சி மாறிடும். ஆட்சி மாறிச்சுன்னா உன் மேல இருக்க வழக்குல சும்மா விடுவாங்க நினைக்கிறியா? அது ஏறிட்டே போகும். கொஞ்சமாச்சு மக்கள் நடத்த பழகு. எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. ஒரு சாதாரண பாவப்பட்ட மக்கள் வந்து உன்கிட்ட நீ பொருள் கொடுக்குற, அது கேட்க வந்திருக்காங்க அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னா டோரை க்ளோஸ் பண்ணு. உனக்கு ஒரு மாதிரி வியடா இருக்கும், பொண்டாட்டி பாதுகாப்புன்னா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நீ போய் அங்க போய் நின்று கொடு, இல்ல பிஏ வச்சு கொடு, இல்ல வீடியோல எடுக்கிறப்ப நீ போய் தனியா கொடு. அதெல்லாம் இல்லாம பாவப்பட்ட மக்கள் ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க வில்லனிசமா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு பெருசா கிளப்பி இந்த மாதிரி விஷயங்கள் பேசல. பட் இர்ஃபான் மாதிரி ஆளுகளுக்கு ஒன்னே சொல்லிக்கிறேன், நீ உதவி பண்ண நினைச்சின்னா அது ஒளிவு மறைவு இல்லாம பண்ணு. பட் அதை நீ காமிக்க நினைச்சின்னா மக்களுக்கான ரெஸ்பெக்டை கொடு. எதுவுமே பண்ணாம இப்படி வந்து ஒரு சும்மா அராஜக போக்குல வந்து பாவப்பட்ட மக்களை வந்து வில்லனிசம் பண்ணிட்டு இருக்கிறத என்னைக்குமே வந்து தமிழ்நாடு ஏத்துக்காது. இதை ஒரு எச்சரிக்கையா நான் சொல்றேன். ஸோ மக்களா எடுத்துக்க, அவ்வளவுதான்.